ஆண்ட்ரிமேடா கூறுவதை நம்புவதற்கேலாமல் திகைத்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் விரல்வேல். அவனது மன ஓட்டத்தை புரிந்து கொண்டவள், வீரனே, என் வார்த்தைகளை நீ பொய் என்று எண்ண வேண்டாம். பரிசோதிக்க முயன்றால் ஒரு உயிரை நாம் இழக்க வேண்டியிருக்கும் என சிரித்தபடி வார்த்தைகள் ஒவ்வொன்றாக புன்னகையுடன் உதிர்த்தாள். ஆச்சரியம் கலந்த திகைப்புடன் அவளது முகத்தையே பார்த்தவன் பேச தழுதழுத்தபடி நின்று கொண்டிருந்தான். அருகில் கிடந்த மரச்சட்டை இருக்கையை இழுத்து அவனுக்கு அருகில் போட்டு அமர்ந்து கொண்டாள் ஆண்ட்ரிமேடா. மீண்டும் ஆச்சரியத்துடன் நம்ப இயலாதவனாய், நீ கூறுவது உண்மைதானா என வினவினான். ஏன் வீரனை நம்ப மறுக்கிறாய்? நாகக்கண்ணி இருப்பதாக நீ கூட உன் நாட்டு பழங்கதைகளில் கேள்விப்பட்டதில்லையா? கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் நேரில் பார்த்தது இல்லை. உன் முன்னிருப்பதும் அப்படிப்பட்ட ஒருத்திதான் என்றபடியே சிறு புன்னகையை உதிர்த்தாள். நாகக்கண்ணி என்றால் உடல் முழுவதும் நாகத்தைப் போன்ற செதில்களும், கடற்கண்ணி என்றால் இடைக்கு கீழே கால்களுக்கு பதில் நீண்ட வால் காணப்படும் என்றல்லவா கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீ சுவடிகளில் படித்தவை அனைத்தும் கற்பனை கன்னிகள். ஆனால் நான் பெண்ணாக பிறந்து நஞ்சு கன்னியாக மாற்றப்பட்டவள் என கூறியபோது அவளது கண்களும் சிறிது கலங்கத்தான் செய்தது. அவள் கூறியதை கேட்ட விரல்வேல் தனது அறிவு மட்டும் ஒரு கணம் விழிக்காமல் தாமதித்திருந்தால் தனது கதி இந்நேரம் என்ன ஆகியிருக்கும் என எண்ணியவனது மனதை திகில் கவ்விக்கொண்டது. பெண் வடிவில் இருக்கும் மாயமோகினியா இவள் எனக்கூட அஞ்சவே செய்தான். இருப்பினும் அவளது மோக வலையில் தான் சிக்காமல் தப்பிவிட்டதை எண்ணி சற்று நிம்மதியடைந்து மகிழ்ந்தான். அருகில் தட்டில் வைக்கப்பட்டிருந்த பழம் ஒன்றை எடுத்து கடித்து ருசித்துக் கொண்டிருந்தாள் ஆண்ட்ரிமேடா. அவளிடம், உன்னை தீண்டுபவர்கள் இறந்து விடுவார்கள் என உனக்கு தெரியும். அப்படி இருக்க ஹிபாலாசிடம் பெரும் பொருள் கொடுத்து வாங்கிய என்னை நீ எதற்கு கொல்ல துணிந்தாய்? நீ கொல்ல வேண்டிய அவசியம் என்ன என வினவினான். அதுவா? நீராடுகையில் நீ செய்த செயலை என் பணிப்பெண் என்னிடம் தெரிவித்திருந்தாள். உனது மன வலிமை எப்படிப்பட்டது என அறிந்து கொள்ளவே இதனை செய்தேன். அதில் நீ தேறிவிட்டாய் என சர்வ சாதாரணமாக பதிலளித்தாள் அவள். நான் இறந்திருந்தால் உன் உடலை எரித்திரையின் கடல் மீன்களுக்கு உணவாக இந்நேரம் போட்டிருப்பேன். நான் இறந்தால் உனக்கு நட்டம் கிடையாதா? நட்டமா? ஆம். எந்த வகையில்? ஹிபாலாசிடம் நீ கொடுத்த தங்கங்கள். என்னிடம் இருக்கும் தங்கத்தில் சிறு துளிதான் அது. அதுபோல் இன்னும் 1000 மடங்கு செல்வம் என்னிடம் குவிந்து கிடக்கிறது. ஆனால் என்றபடியே பேச்சை நிறுத்தினாள். ஆனால் என்ன? மனதிற்கு மகிழ்ச்சி மற்றும் நிம்மதிதான் இல்லை. தீராத பசி. அது உடல் பசியா அல்லது வயிற்று பசியா என இனங்காண இயலாத பசி என கூறியவாறே சற்று முன் அவள் கடித்த பழத்தை எடுத்து காட்டினாள். நஞ்சு கலந்த அப்பழம் கருத்து வீணாகி போயிருந்தது. அப்போதுதான் அவள் எப்படிப்பட்ட மனவேதனையில் சிக்கி தவிக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான் விரல்வேல். இவற்றை எதற்கு என்னிடம் கூறுகிறாய்? என்னால் உனக்கு உதவ இயலும் என்றா? இல்லை, எனக்கு யாராலும் உதவ இயலாது. என் உடலில் இருந்து நஞ்சினை நீக்க முயல்வது கடலில் இருக்கும் உப்பினை நீக்க முயலும் செயலை போன்றது. அப்புறம் எதற்கு சம்பந்தமே இல்லாமல் யாருக்கும் தெரியாத உண்மையை, பெரும் ரகசியத்தை என்னிடம் கூறினாய்? பல வருடங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் என் முன் ஒரு ஆண்மகன் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கிறான். அதிலும் என் அழகுகளினால் கவரப்பட்டும் என் மீது மோகம் கொள்ளாத ஆண்மகன். காமத்தை வென்ற ஒருவனை இப்பொழுதுதான் காண்கிறேன் நான். ஆதலால்தான் நீ எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து தப்பியிருக்கிறாய் என்பதை கூற வேண்டும் என்று தோன்றியது. கூறிவிட்டேன் என்றவள் விரல்வேலை பார்த்து பெருமூச்சு ஒன்றை விட்டாள். அவளது நிலையை பார்த்து அனுதாபப்பட்டவன், நீ யார் என வினவினான். நானா? ஆம். ஆண்ட்ரிமேடா. உன் பெயரை நான் கேட்கவில்லை. ஆண்ட்ரிமேடாவான நீ எப்படி நஞ்சுக்கண்ணியாக மாறினாய்? உன் உடலில் எதற்காக நஞ்சினை கலந்து கொண்டாய்? நானாகவா இந்த பாதக செயலை செய்திருப்பேன் என கருதுகிறாய் நீ? நீ செய்யவில்லை என்றால்? எனது அனுமதியுடன் இந்த செயல் நடைபெறவில்லை வீரனே. உனது அனுமதியுடன் நடைபெறவில்லையா? எதற்காக இதனை செய்தார்கள்? அரசியல். அரசியலா? ஆம். யார் செய்தது? நீ எப்படி அவர்களிடம் சிக்கினாய்? எனது அழகே என் எதிர்காலத்தை, என் இன்பத்தை, மகிழ்ச்சியை சிதைத்து விட்டது. அவர்களிடம் நீ எப்படி சிக்கினாய்? அது பெரும் கதை. பெரும் கதையா? ஆம். இருக்கட்டும், சுருக்கமாக கூறு. அது உனக்கு தேவையில்லை. அவள் மீது இரக்கம் கொண்டவன்
அவளை பற்றி அறிந்தால் அவளுக்கு உதவலாம் என்றே ஆர்வத்துடன் வினவினான். ஆனால் அவள் கூறிய பதிலில் இருந்து அவள் தன்னிடம் இதற்கு மேல் எதையும் தெரிவிக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்தவன் அமைதியானான். அவளது முகத்தை கூர்ந்து கவனித்தான். அவளது முகத்தில் குடிகொண்டிருந்த மோகன யவன எழில்களுக்கிடையிலும் ஒரு மெல்லிய சோகம் குடிகொண்டிருப்பதை அவன் அப்போதுதான் உணர்ந்தான். இவளை எதிர்த்தவர்கள், இவளது அழகினை கண்டு மோகம் கொண்டவர்கள் அனைவருக்கும் என்ன கதி ஏற்பட்டிருக்கும் என்பதை அப்போது அவனால் உணரவே முடிந்தது. வீரனே, ஒரு வகையில் என் கதையும் உன்னை போன்றதுதான். என் கதையை போன்றதா? ஆச்சரியத்துடன் வினவினான் விரல்வேல். ஆம். அவளே மீதியையும் தொடரட்டும் என எண்ணிய விரல்வேல் எந்த பதிலையும் தெரிவிக்காமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். நீ உன் நண்பர்கள், உறவினர்கள், உன் தளபதிகள், காதலி, நாடு என அனைத்தையும் இழந்து இப்பாலாசிடம் சிக்கிக் கொண்டாயே, அப்படித்தான் நானும் அனைத்தையும் இழந்து ரோம வீரர்களிடம் சிக்கிக் கொண்டேன். அவர்களின் அரசியல் எதிரிகளை வீழ்த்த என்னை, என் அழகை பயன்படுத்திக் கொண்டார்கள். என் நாட்டு மக்களை பணயமாக வைத்து என்னை பயன்படுத்திக் கொண்டார்கள். என்னை அவர்கள் கவர்ந்து சென்ற பிறகு என் மக்கள் மற்றும் என் காதலன் அனைவரையும் அவர்கள் கொன்றுவிட்டார்கள். நான் மணக்கவிருந்த என் காதலன் அங்கிருந்து ஒரு களத்தில் தப்பிவிட்டான் என கூறினார்கள். அவன் சென்ற படகு ரோமர்களால் தாக்கப்பட்டு எரிந்ததை நானே பார்த்தேன். அவனை சிலர் எரித்திரையன் கடலில் கண்டதாக கூறினார்கள். பிறகு தகவலே இல்லை. அவன் எங்கு, எந்த தேசத்தில் இருக்கிறான் என எதுவுமே அறிந்து கொள்ள இயலாமல் தவிக்கிறேன். நான் இருக்கும் இந்த நிலையில் என்னவனை சந்திக்கவே மனம் மறுக்கிறது. காதலியை பிரிந்து தொலைதூரம் கடந்து வந்தும் பெரும் நம்பிக்கையில் அவளை சந்திக்கப் போகும் தருணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் நீ. இந்த துணிவு எனக்கு இருக்கவில்லை. என்னவன் மாய்ந்தான் என கேள்விப்பட்டதுமே எனக்கு துரோகம் இழைத்தவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் உருவாகிவிட்டது என கூறிக்கொண்டிருந்த போது இடைமறித்த விரல்வேல், பழிவாங்க வேண்டும் என்ற குணம் மிகவும் உயர்ந்தது ஆஞ்சிமேடா. சரியான முடிவுதான், மேலே கூறு என அவளை ஊக்கப்படுத்தினான். என்னை நம்ப வைத்து ஏமாற்றி என் நகரத்தை அழித்தவர்களை அழிக்க வேண்டும் என்றால் சாதாரண ஆண்ட்ரிமேடாவாக என்னால் இயலாது. அவர்கள் அளித்த நஞ்சினை பருகி என்னை நானே நஞ்சு பெண்ணாக மாற்றி முதலில் அவர்களது எதிரிகளை என் அழகினால் கவர்ந்து கொன்றேன். பிறகு என்னை நஞ்சாக மாற்றியவர்களையும் கொன்றுவிட்டேன் என்றவள் சத்தமாக சிரிக்கவே செய்தாள். அச்சிரிப்பில் அவளது மோகன அழகு பன்மடங்கு வெளிப்படுவதை அவனும் கவனிக்கவே செய்தான். இப்பேற்பட்ட பேரழகியை கண்முன் கண்டால் துறவை மேற்கொண்டு விட்ட திகம்பரர்கள், தேரர்கள் கூட மதிமயங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என மனதினுள் நினைத்தான். உன் நகரம் என்கிறாயே? ஆம் வீரனே, என் நகரம்தான். நான் தான் அந்நகரத்தின் இளவரசி. நான் மணந்து கொள்ளவிருந்தவர்தான் அதன் அரசராக முடிசூடவிருந்தார். அவ்விடத்தில் சிறிது நேரம் இருவருக்கும் இடையில் அமைதி நிலவியது. அந்த அமைதியை தகர்த்தெறிந்த விரல்வேல், பரிதாபப்பட வேண்டியவள் நீ என்றான். மௌனத்தையே பதிலாக அளித்துக்கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் ஆஞ்சிமேடா. உன் வாழ்வீச்சின் தரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். நீ இந்த எரித்திரியன் கடலின் கொள்ளையரையும் கலங்களையும் நிர்வகிக்கும் விதத்திலிருந்து உனது திறனை என்னால் அறிந்து கொள்ள இயலுகிறது. நீ படைகளை எப்படி வழி நடத்தியிருப்பாய் என என்னால் யூகிக்க இயலுகிறது. அப்படி இருக்க ஏன் இந்த நிலை? நீ எப்படி தோற்றாய் ஆஞ்சிமேடா? உன் காதலனை நீ எப்படி பிரிந்தாய்? அது சில நூற்றாண்டு கதை வீரனே. நூற்றாண்டு கதையா? ஆம். விவரமாக கூறேன். சரி, கூறுகிறேன் என பெருமூச்சு விட்டவள் அந்த அறையில் நடந்தபடியே அவளது முழு கதையையும் கூறத் தொடங்கினாள். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாகவே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த எங்களின் கிரேக்க சாம்ராஜ்யம் சில நூற்றாண்டுகளாகவே ரோமர்களிடம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில ஆண்டுகளில் கிரேக்கம் முழுவதும் ரோமானியர்களுக்கு அடிமைப்பட்டுவிடும் என கூறியவள் தடுமாறினாள். பிறகு, கிரேக்கம், அதாவது யவனம் என்பது தனி நாடல்ல, அது பல நாடுகளின் கூட்டமைப்பு. நாடுகள் என கூறுவதை விட நகரங்கள் என்றால் பொருத்தமாக இருக்கும். அதனை நகர ராச்சியங்கள் என கூறலாம். ஒரு சிறு குன்று, அதன் மீது ஒரு கோட்டை, அதில் ஒரு கோயில், கோட்டையை சூழ்ந்து பெரும் மதில், குன்றின் அடிவாரத்தில் நகரங்கள் மற்றும் கிராமங்கள். இவற்றைத்தான் நாங்கள் நகர ராச்சியங்கள் என்போம். இது போன்ற நூற்றுக்கணக்கான நகர ராச்சியங்கள் சேர்ந்தவைதான் யவனம். இந்த நகரங்களில் ஏத்தன்ஸ், ஸ்பார்ட்டா, கோரிந்த், மாசிடோன் போன்றவை முக்கியமான நகரங்கள்.
இவையே மற்ற ராச்சியங்கள் மீது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தன. பல நூற்றாண்டுகளாக ஒற்றுமையாக வாழ்ந்தும் பெருசியர் மற்றும் சில அண்டை நாட்டாரின் படையெடுப்புகளை ஒற்றுமையாக எதிர்கொண்ட எங்கள் கிரேக்கம் உள்நாட்டு ராச்சியங்களின் ஆதிக்க போட்டியின் காரணமாக ஏற்பட்ட உள்நாட்டு போர் மற்றும் கலங்களால் சீரழிய ஆரம்பித்தது. இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு அடித்தளமிட்டவர்கள் மாசிடோனியா மன்னனான பிலிப் மற்றும் அவனது மகன் அலெக்சாண்டர். நாடுகளை பிடிக்க வேண்டும் என்னும் பேராசையில் அலெக்சாண்டர் முதலில் ஒட்டுமொத்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை அழித்து அவனுக்கு கீழ்கொண்டு வந்தான். பிறகு நாடுகளை பிடிக்க வேண்டும் எனும் ஆசையில் பெருசியா நாவலந்தீவு வரை முன்னேறினான். சொந்த நாட்டை கடந்து தன் நாட்டிற்கு வராமலே அவன் பாதி வழியில் திரும்புகையில் மடிந்து விட்டான். அவனுக்கு பிறகு அவனது தளபதிகள் அலெக்சாண்டர் கைப்பற்றிய தேசங்களை பங்கு போட்டுக் கொண்டார்கள். அந்த தளபதிகளே தங்களை அரசர்களாக அறிவித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு யார் யாரெல்லாம் கீழ்ப்படிய மறுத்தார்களோ அவர்களை ஈவு இரக்கமின்றி கொன்றார்கள். இந்த உள்நாட்டு யுத்தம் நூற்றாண்டுகளுக்கு மேல் நீடித்தது. உள்நாட்டு யுத்தத்தில் கிரேக்கர்கள் தங்களின் வலிமைகளை இழந்திருந்த வேளையில் ரோமானியர்கள் எங்களை தாக்கி வெற்றி பெறத் தொடங்கினார்கள். கிரேக்கம் படிப்படியாக ரோமானியர்களின் வசமான காலம் அது. நான் வசித்த சிறு நகரம் கடற்கரை ஓரமாக கிழக்கு புறமாக அமைந்திருந்த சிறு தீவில் அமைந்திருந்தது. ரோமானியர்களுக்கு அடங்காமல் புரட்சி செய்த குழுவின் தலைவன் என் காதலன். ரோமானியர்களின் படை பலத்திற்கு முன்னால் எங்களின் சிறு படை சில நாழிகை நேரங்கள் கூட தாக்குப்பிடிக்க இயலவில்லை. நாங்கள் தோற்றுவிட்டோம். புரட்சி குழு தலைவர்களை இனங்கண்டு கொல்லத் தொடங்கினார்கள் ரோமானியர்கள். எங்கள் நாட்டு இளவரசனான என் காதலனை நான் தான் படகில் ஏற்றி தப்பிக்க வைத்தேன். ஆனால் அவரது படகு கடலில் சிறு தொலைவினை கடப்பதற்குள் ரோமானியர்களின் போர்க்களம் ஒன்று அதனை தாக்கி எரித்து மூழ்கடித்து விட்டது. என் கண்முன்னே என் காதலன் மரணித்ததை பார்த்தேன். அப்பொழுதே என் மனம் மரணித்து போய்விட்டது. அக்காட்சியை கண்ட என்னால் கதறி அழுவதைத் தவிர வேறு எதையும் செய்ய இயலவில்லை. ஆதரவற்று நான் நின்றபோது ரோமானியர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் என கூறிக்கொண்டிருந்த போதே ஆஞ்சிமேடா தேம்பத் தொடங்கினாள். கண்களிலும் கண்ணீர் கசிந்தது. பேசுவதை நிறுத்திய ஆஞ்சிமேடா கண்ணீரை துடைத்துவிட்டு அமைதியானாள். அவளது உள்ளத் துயரை அறிந்த விரல்வேல் செய்வதறியாது அமைதியாகவே நிற்கலானான். வருத்தம் தோய்ந்த குரலில், உங்கள் காதலனுக்கு என்ன ஆனது? அவரை மீண்டும் உங்களால் சந்திக்கவே இயலவில்லையா என வினவினார். ஆம், அவரை என்னால் மீண்டும் சந்திக்க இயலவில்லை. ஆனால் சில மாலுமிகள் என்னிடம் முரண்பட்ட தகவல்களை கூறினார்கள். முரண்பட்ட தகவல்களா? ஆம். என்ன அது? என் காதலனை எரித்திரியன் கடலில் மாலுமியாக கண்டதாகவும் அவன் எங்கோ ஒரு நாட்டில் தப்பித்து வசிப்பதாகவும் தெரிவித்தார்கள் என நம்பிக்கையின்றி சொற்களை வெளிப்படுத்தினாள். அவர்கள் கூறியதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆம். ஏன்? அவர்கள் என்னை திருப்திப்படுத்த அந்த பொய்களை உதித்தார்கள் என எண்ணுகிறேன் நான். உன் காதலனை நீ தேடவே இல்லையா? இல்லை. ஏன்? அதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. வாய்ப்பு கிடைக்கவில்லையா? வாய்ப்பினை உருவாக்கிக் கொள்வதுதானே சாணக்கியத்தனம். இல்லை வீரரே, எனக்கு அவரை மீண்டும் காண்பதில் விருப்பமில்லை. விருப்பமில்லையா? ஆம். ஏன்? நான் கூறப்போகும் மீதி கதையை கேட்டுவிட்டு நீ சொல். எனக்கு என் காதலனை மீண்டும் சந்திக்கும் தகுதி இருக்கிறதா என்று. விரல்வேல் அமைதியாகவே நின்றான். அவளே மீதியை தொடரட்டும் என்று. அவளது நிலையை எண்ணிய விரல்வேலும் வருந்தவே செய்தான். ரோமானியர்கள் பலர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கையில் இருந்த வாளினால் பலரை கொன்றேன். வாள் சமர் செய்த என் கைகள் இரண்டும் ஓய்ந்த போது அவர்கள் என்னை சிறை செய்து விட்டார்கள். சிறைப்பட்ட என்னை அவர்களின் படைத்தளபதி முன் அழைத்து சென்றார்கள். எனது அழகினை கண்ட அவன் எனக்கு மரண தண்டனை அளிக்காமல் சிறையில் மட்டுமே அடைக்க செய்தான். திடீரென்று எனக்கு விடுதலை என்றார்கள். காரணம் தெரியாமல் ஆச்சரியத்தில் நான் இருந்தபோது அந்த அதிர்ச்சிகரமான செய்தி என் காதுகளில் விழுந்தது. ரோமானியர்களின் மதகுரு என்னை தருவித்துக் கொண்டார் என்ற அந்த செய்தியை கேட்ட என் உள்ளம் துடிதுடிக்கவே செய்தது. மறுத்தேன் நான், பயனில்லை. எங்கள் நாட்டில் ஒரு பெண் மதகுருவால் தருவிக்கப்பட்டாள் என்றால் அவள் தனது எதிர்காலத்தை மறந்துவிட வேண்டியதுதான். மதகுருவுக்கு சேவகம் செய்வதை நாங்கள் பெரும் இழிவாகவே கருதுகிறோம். அப்படிப்பட்ட பணிக்குத்தான் என்னை அனுப்பியிருந்தார்கள். கடவுளை பெண்களின் உடலில் இறக்குகிறேன் என்னும் பெயரில் முதிர்ந்த மதகுருகள் செய்யும் கொடுமைகளுக்கு எல்லையே கிடையாது. அவற்றை வெறுத்து எதிர்ப்பவள் நான். ஆனால் அப்படிப்பட்ட காரியத்திற்கே பணிக்கப்பட்டேன். என் நல்ல நேரம் அந்த மதகுரு பெரும் மருத்துவர். என்னால் கவரப்பட்ட அவர் என்னை வேறு காரியத்திற்கு பயன்படுத்த எண்ணினார். வேறு காரியத்திற்கா? ஆம்.
அது என்ன காரணம்? அதுதான் அரசியல் காரணம். புரியவில்லையே. புரியும்படியே கூறுகிறேன். என் அழகையே ஆயுதமாக்கி அந்த மதகுரு அரசியல் ஆதாயம் தேட முடிவெடுத்தார். ஏற்றுக்கொள்ள இயலாத கொடுமை, மன்னிக்க முடியாத குற்றமும் கூட நல்வழியில் செல்லும் எந்த ஒரு அரசனும் இந்த ஈனச் செயலை அனுமதிக்க மாட்டான். ஒரு பெண்ணின் எதிர்காலத்தை அவளது அழகினை அழித்து அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பது மடமைத்தனம், பேதமைத்தனமும் கூட என்று வெகுண்டெழுந்தான் விரல்வேல். அவனது கோபத்தைக் கண்ட அந்த ஏந்திழை அவளது அன்பு கலந்த பார்வையை அவனது விழிகளில் நிலைக்க விட்டு அவனது கோபத்தை விளக்கச் செய்தாள். அவன் அமைதியான பிறகு, வீரனே, அமைதி. நீ கோபம் கொள்வதால் நடந்த நிகழ்வுகள் எதுவும் மாறப்போவதில்லை. பொறுமை காத்தால் மீதி கதையும் கூறுவேன், இல்லையேல் என்றாள். உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன், மேலே கூறு. அவர் என்னை அரசியல் காரணத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள முயன்றதும் ஒரு வகையில் எனக்கு நல்லதாகிவிட்டது. நல்லதாகவா? ஆம். உன் மகிழ்ச்சியை அளித்த அவர்களால் உனக்கு என்ன நன்மையை செய்திருக்க இயலும்? வீரரே, நான் இன்பத்தை அனுபவிக்காவிட்டாலும் கொடுமையை அனுபவிக்காமல் இருப்பது சிறந்ததுதானே? ஆம். அந்த வகையில் அந்த மதகுரு எனக்கு நன்மையே செய்துவிட்டார். மதகுருக்கள் மத சடங்குகளுக்கு என்னை பயன்படுத்தி கூட்டாக என்னை சீரழித்து கொடுமைப்படுத்துவதை விட யாராலும் தீண்ட இயலாத பெண்ணாக என்னை மாற்றி இன்பத்தை அடைய இயலாதவளாக மாற்றியதும் ஒரு வகையில் எனக்கு நல்லதுதானே? விரல்வேல் அக்கேள்விக்கு பதில் அளிக்காமல் அமைதியாகவே காணப்பட்டான். அந்த மதகுரு சில மாதங்கள் கொடிய பாம்பின் நஞ்சினை சிறிது சிறிதாக சில மூலிகைகளுடன் கலந்து என் உடலில் சேர்த்தார். அவர்களது செயலை என்னால் தடுக்க இயலவில்லை. இறந்துவிடலாம் என முடிவு செய்தும் ஒரு நாள் முயன்று பார்த்தேன். அம்மதகுரு மருத்துவத்திலும் கை தேர்ந்தவராக இருந்ததால் என்னை காப்பாற்றி விட்டார். 6 மாதங்கள் எனக்கு நஞ்சினை ஊட்டி என்னை விஷக்கன்னியாக மாறச் செய்தார். என் உடலில் நஞ்சு எப்படி இருக்கிறது என்றால், என் எச்சிலை ஒருவன் தீண்டினாலும் அவன் அக்கணமே மரணித்து விடுவான். பாம்பாவது அதன் நஞ்சு கொடுக்கினால் தீண்டினால்தான் மரணம் ஏற்படும். ஆனால் நான் அப்படி இல்லை. என்னை பாம்பு தீண்டினாலும் அடுத்த கணம் என் நஞ்சு அதற்கு பாய்ந்து அப்பாம்பு மரணித்துவிடும். அந்த அளவிற்கு என்னை நஞ்சு கன்னியாக மாற்றிவிட்டார்கள். பிறகென்ன? என்னை வைத்து ரோமானியர்கள் அவர்களது எதிரிகள் அனைவரையும் கொன்றார்கள். நஞ்சு கன்னியாக மாறிவிட்ட என்னுடன் ஒரு ஆண்மகன் கூட வேண்டும் என்பதில்லை. என்னை அணைத்து முத்தமிட்டாலே போதும். ஏன், எனது மூச்சுக்காற்றே போதுமானது ஒருவனை கொல்ல. பாவிகள்! ஆமாம் வீரனே, நானும் பாவிதான். இல்லையேல் என் அழகினில் மயங்கி என்னை தீண்ட முற்பட்ட படைத்தலைவர்கள், அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள், இளவரசர்கள் என பலரது இறப்பிற்கு நானே காரணமாக இருப்பேனா? என் மீது தீராத மோகம் கொண்டவர்களே என்னால் கொல்லப்பட்டுள்ளார்கள். அவர்கள் பாவமாகி போனார்கள், நான் பாவியாகி போனேன். மீண்டும் அங்கு சிறிது நேரம் அமைதி நிலவியது. தொடர்ந்த ஆஞ்சிமேடா, இதில் ஆச்சரியம் என்னவென்றால் என அவனது முகத்தையே புன்னகையுடன் பார்த்தாள். விரல்வேலும் என்ன ஆச்சரியம் என வினவுவதற்கு பதில் இரு புருவங்களையும் உயர்த்தி தனது பார்வையை அவளது விழிகளில் ஆதரவாக நிலைக்க விட்டான். அதனை புரிந்து கொண்டவள், இதில் ஆச்சரியம் என்னவென்றால் என்னிடமிருந்து தப்பிய ஒரே ஆண்மகன் நீதான். நான் கண்டவர்களுள் விசித்திரத்தின் மொத்த உருவம் நீதான் என பதில் அளித்தாள். அவள் கூறும் புகழ்ச்சி சொற்களை விரும்பாத விரல்வேல் அந்த மதகுருவிடமிருந்து நீ எப்படி தப்பினாய் என வினவினான். எனக்கு பாதகம் செய்த அந்த மதகுரு ஒரு நல்லதையும் செய்துவிட்டார். என்ன அது? நஞ்சு கன்னியாக என்னை மாற்றிவிட்டதை பெரும் ரகசியமாக வைத்திருந்தார் அவர். அதுவே எனக்கு பெருத்த வசதியாக போய்விட்டது. அவர் எப்படி உன்னை தப்பிக்க வைத்தார்? அவர் எங்கே என்னை தப்பிக்க வைத்தார்? நானே அல்லவா தப்பித்துக் கொண்டேன். நீயாகவா? ஆம். எப்படி? அவரது எதிரிகள் பலர் கொல்லப்பட்ட பிறகு அவர் ஒரு நாள் என்னை பரிசோதனை செய்து கொண்டிருந்தார். அதுதான் சமயம் என்று அவரது பிரம்மச்சரியம் களையும் அளவிற்கு ஆழ்ந்த முத்தம் ஒன்றை அவருக்கு கொடுத்து விட்டேன். பிறகு ஆச்சரியத்துடன் வினவினான் விரல்வேல். ஆம், அதற்கு பிறகு அடுத்த கணமே அவரும் துடித்து மரணித்து போய்விட்டார். மாற்று மருந்தினை எடுக்க கூட அவருக்கு நேரம் இருக்கவில்லை. அகால மரணம். நஞ்சினை விதைத்தவன் அதனாலேயே மரணித்து விட்டான். சரியான தண்டனை. இந்த குற்றத்திற்காக ரோமானியர்கள் உன்னை தண்டிக்கவில்லையா? நான் தான் கொலை செய்தேன் என்ற ஆதாரம் இருந்தால்தானே? உன் நஞ்சினால் இறந்தால் அவரது இறந்த உடல் அதனை காட்டிக் கொடுத்து விடாதா? என்னால் தீண்டப்பட்டு இறந்தவர்கள் நஞ்சுண்டு இருந்தவர்களைப் போன்று காணப்பட மாட்டார்கள். அவர்களது உடலில் நஞ்சு கலந்ததற்கான சுவடே காணப்படாது. ஆனால் அவர்களது உடலை உண்ணும் கழுகு, நரி என அனைத்தும் இறந்துவிடும். கொடுமை. ஆம், விதியின் கொடுமை. அதற்கு நான் என்ன செய்வது? உன்னால் எதையும் செய்ய இயலாது. நீ மற்றவர்களின் கருவியாகி விட்டாய்.
என்னை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆமாம். இப்பொழுது கூறு வீரனே, வாழ தகுதி இல்லாமல் பெண் என்னும் அடையாளத்தை இழந்து விஷக்கன்னியாக வாழும் என்னால் எப்படி என் காதலனை சந்திக்க இயலும்? இயலாதுதான். வாழ்வை இழந்துவிட்ட துர்பாக்கியவதி நான். அவநம்பிக்கை வேண்டாம். எனது ஆலோசகர் திகம்பர அடிகளார் ஈழவா விரையர் மருத்துவத்தில் கை தேர்ந்தவர். அவர் எனக்கு தந்தையை போன்றவர். நான் கூறும் எதையும் மறுக்க மாட்டார். உனது உடலில் இருக்கும் நஞ்சினை நீக்கி அவரால் உன்னை குணப்படுத்த நிச்சயம் இயலும். நம்பிக்கையை இழக்காதே. என்னை பார்த்து பரிதாபப்பட வேண்டாம், அது எனக்கு பிடிக்காது. அவரால் நிச்சயம் குணப்படுத்த இயலும். ஆண்ட்ரிமேடா எதுவும் பேசாமல் அமைதியாக காணப்பட்டால், ரோமானியர்களிடமிருந்து எப்படி நீ தப்பினாய், இம்மரக்கலங்கள் உனக்கு எப்படி கிடைத்தன, பெரும் செல்வங்கள் உனக்கு கிடைத்த போதும் நீ ஏன் கடற்கொள்ளையில் ஈடுபடுகிறாய்? அடுத்தடுத்த கேள்வி கணைகள் வெளிப்பட்டது விரல்வேலிடமிருந்து. அந்த மதகுரு இறந்த பிறகு என்னை அவர்கள் சில காலம் சிறையில் அடைத்திருந்தார்கள். பிறகு அடிமையாக என்னை விற்றுவிட்டார்கள். என் அழகினை கண்டு என்னை விலைக்கு வாங்கியவனும் மரணித்துவிட நான் மீண்டும் இன்னொருவனுக்கு கைமாற்றப்பட்டேன். அங்கேதான் யவன கொள்ளையரின் தலைவன் என்னை சிறைப்பிடித்து வந்து விட்டான். என்னை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தான். சில மாதங்கள் கடற்போர், மரக்கலம் என அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான். அவனது பொல்லாத நேரம் அவனும் மரணித்துவிட அவனது தளபதிகளுள் அடுத்த தலைவர் யார் என்ற போட்டி ஏற்பட்டது. வால் சமர் செய்து யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே அடுத்த தலைவனாக இயலும். அந்த போட்டியில் நானும் கலந்து கொண்டேன். வெற்றி பெற்றேன். கொள்ளையர்களுக்கு தலைவியாக மாறினேன். எனக்கென்று யாராலும் வீழ்த்த இயலாத சாம்ராஜ்யம் ஒன்றை இந்த எரித்திரியன் கடலில் உருவாக்கி கொண்டேன். விவேகம் நிறைந்த அழகை கண்டு சலனமடையாத ஒரு ஆண்மகனை வாழ்வில் சந்திக்க வேண்டும் என்ற ஆசையும் ஹிப்பாலாசினால் நிறைவேற்றப்பட்டு விட்டது என கூறியவள் அருகில் நீரில் நனைத்து வைக்கப்பட்டிருந்த யவன தேச மலர் ஒன்றை எடுத்து முகர்ந்தாள். அம்மலரின் சுகந்தத்தை சில கண நேரம் அனுபவித்தவள், வீரனே, இந்த மலரின் சுகந்த நறுமணத்தை நீ நிச்சயம் அனுபவிக்க வேண்டும். அவனும் அந்த மலரை வாங்கி முகர்ந்தான். அம்மலரில் இருந்து வெளிப்பட்ட வாசம் அவனை கிறங்கடிக்கவே செய்தது. அதுவரை அவன் அனுபவிக்காத மனம் அது. அந்த மலரை பார்த்தவன், இம்மலர் நிச்சயம் சில நாழிகை பொழுதுகளுக்கு முன்னர் தான் பறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படியெனில் சிறு தோட்டத்தையும் இக்களத்தில் இவள் பேணி காக்கிறாள் என்பதை கனநேர பொழுதில் அனுமானித்துக் கொண்டு மீண்டும் அம்மலரை முகர்ந்து அதன் மனத்தை அனுபவித்தான். அதனை நுகரும்போது அந்த மனம் மூக்கு வழியாக தலைக்கு பயணித்து உடலுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதை அவன் நன்கு உணர்ந்தான். ஆண்ட்ரிமேடா ஹிப்பாலாஸின் பெயரை கூறியதும் விரல்வேலிற்கு ஹிப்பாலாஸ் ஆண்ட்ரிமேடாவிடம் தப்பிய போது தான் யவன தளபதி டால்தொப்பியாஸின் பெயரை கூறி தப்பியதாக தெரிவித்தானே, இவளுக்கும் யவன தளபதிக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமோ? டால்தொப்பியாஸும் இப்படிப்பட்ட தாக்குதலில் இருந்துதானே தப்பியதாக தெரிவித்தான் என சிந்தித்தான் விரல்வேல். சரி, இதை பற்றி அவளிடம் வினவலாம் என்று வாயை திறந்தான். ஆனால் டால் என முயன்றான். பேச்சு வரவில்லை. அவனது பார்வை மங்களாக தொடங்கியது. அவனது உடல் உணர்ச்சிகளை இழக்கத் தொடங்கியது. கை கால்கள் மறக்கத் தொடங்கின. மீண்டும் முயன்றான். இந்த முறை டா என்றதோடு அவனது பேச்சு நின்றதும் கண்கள் இருண்டன. அவள் கொடுத்த அந்த மலரை பார்த்தான். அப்போதும் அவள் அதை முகர்ந்து கொண்டுதான் இருந்தாள். அவளது உடலில் நஞ்சு இருப்பதால் அந்த மலரின் மனம் அவளை எதுவும் செய்யவில்லை. ஆனால் அம்மலரின் நஞ்சு விரல்வேலை மயக்கமடைய செய்து கொண்டிருந்தது. நிற்க இயலாமல் கீழே விழுந்தான் விரல்வேல். ஆனால் அவன் கீழே விழுவதற்குள் ஆண்ட்ரிமேடா அவனை தாங்கி பிடித்து பஞ்சனையில் கடத்தினாள். என்னை மன்னித்து விடு வீரனே. என்னை பற்றிய ரகசியங்களை அறிந்தவர்கள் எனக்கு அடிமையாக இருப்பதையே நான் விரும்புகிறேன். இல்லையேல் இந்த எரித்திரியன் கடலில் இருந்தே வேறு உலகத்திற்கு அப்புறப்படுத்தி விடுவேன். உன்னை வீழ்த்த வேறு வழி எனக்கு தெரியவில்லை. மன்னித்து விடு. உன்னுடன் வால் சமர் புரிய வேண்டும் என நான் விரும்பினேன். ஆனால் அதற்கான வாய்ப்பு நமக்குள் அமையாதது எனக்கு வருத்தமே. உன் நிலையை எண்ணி வருந்துகிறேன் நான் என வருந்தினாள் அந்த ஏந்திழை. மூர்ச்சையாகிக் கொண்டு இருந்தவனிடம் அந்த ஏந்திழை உரைத்த கடைசி சொற்கள் எங்கோ தூரத்திலிருந்து அவள் பேசுவதை போன்று அவனுக்கு கேட்டது. அடுத்த கணம் கேட்கும் உணர்ச்சியையும் இழந்தவன் பஞ்சனையில் கிடந்தான். சில நாழிகை பொழுதுகள் ஆண்ட்ரிமேடா அவனையே பார்த்து கொண்டு அவன் அருகில் அமர்ந்திருந்தாள். விரல்வேலின் நிலையை எண்ணியவள் வருத்தமடையவும் செய்தாள்.